நம்ம அழகி இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க டீமோட பூமர் அங்கிள் ராமர் அங்கிள் தான். ஏன்னா பூமர் அங்கிள்னா அட்வைஸு, ராமர் அங்கிள்னா 60 வயசு அப்படி நீங்க நினைப்பீங்க. 60 வயசுலாம் கிடையாது, 62 வயசு அவருக்கு. அவர் இந்த படத்தில் ரொம்ப இளமையாக நடிச்சிருக்காரு. அடிச்சு போட்டு ஒரு சீனும் வேற மாதிரி வந்திருக்கு அவர் நடிப்பு. ஐயா லியோனி ஐயாவே சொன்னார் அவரை பற்றி. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆக்டரு. அண்ணன் ராமர் அவர்களை வரவேற்கிறேன். வாங்க. அப்புறம் பேசுறேன்டா, அண்ணன் பேசுனதுக்கு அப்புறம் என்னடா பேசுறது. எல்லாருக்கும் வணக்கம். உட்கார்றா, நீங்க பேசுங்க. பன்னிக்குட்டி இந்த படத்துல நான் ஒரு சிறிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்பை நன்றி மட்டும்தான் சொல்லணும். அண்ணன் கலக்கிட்டு போயிட்டார், நம்ம என்ன பேசுறோம் ஒன்றும் புரியல. இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி, இல்லை படபடப்பா இருக்கு. அண்ணன் பேசும்போதே அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ஒரு உசலம்பட்டி தான் படம் ஃபுல்லாகவே அந்த சரௌண்டிங்கில் தான். குகை மேலே ஒரு மலை மேலே ஒரு குகை இருக்குது. அதில் அண்ணன்லாம் எங்கள் மேலே அப்படி தோள்பட்டையில் கையை போட்டுக்கிட்டு ஏறி நடந்து வந்து மேலே உட்காந்து வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு நாங்கள்லாம் கதை பேசிக்கிட்டு இருப்போம். அந்த ஒரு சீன்லாம் இன்னமும் அந்த நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது அண்ணன் சொன்ன மாதிரி அவ்வளவு சிரிப்பு. அண்ணன் சொன்னார் என்னையே பார்த்து சிரிச்சேன்னு. அவரை பார்த்து நாங்கள் டோட்டல் யூனிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அவ்வளவு சிரிப்பு. கத்தி எடுத்து இப்படி நீட்டுவார். கீழேருந்து மேலே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். இவர் தங்கதுரை ஆட்டோ டிரைவர். அவர் கத்தியை நீட்டும் போது ஆட்டோ சாவியை விட்டுட்டு கீழே இறங்கி போயிடுவான். அவன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவான் எப்படின்னு தெரியாமல் மறுபடியும் படத்தில் ஒரு சீன் சொல்லிட்டாரு. இன்னொரு சீன் நீ 2 சீன் சொல்லிட்ட விடு. ஏற்கனவே 2 சீன் சொல்லியிருக்க. ஐயா அதை கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிங்க, அது அப்புறம் போட்டுக்கலாம். ஆமாம், அது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான காட்சிகள்லாம் அதில் இருக்குது. படம் முழுக்க ஒரு நகைச்சுவையான ஒரு படம். அதே மாதிரி லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே ஒரு பாரதி ராஜா அவருடைய படங்கள் மாதிரி இருக்கும். அந்த தெரு இதெல்லாம் போகும்போது தெருவுலேருந்து நானும் ஹீரோவெல்லாம் நடந்து வருவோம். ஒரு 10 டேக்கு 15 டேக்கு சிரிச்சுக்கிட்டே வந்தோம். யாராவது விறகு கட்டு கொண்டு வந்துடுவாங்க, ஆட்டுக்கு கொலை தலையெல்லாம் உடைச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறது அடுத்து, அது மாதிரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அன்னை சொன்ன மாதிரி 4 வருஷம் அவன் சொன்னார். 4 வருஷம் சொன்னாரா 2 வருஷம் சொல்லுன்னா ரொம்ப லென்த்தாக போகணும். சொல்லி நம்ம சொல்ல வேண்டியது சொல்லி நம்ம அதான் சொன்னேன். நான் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் சொன்னேன். ஒரு திருமணமான தம்பதியினர் எப்படி ஒரு குழந்தைக்காக 10 மாதங்கள் காத்திருப்பார்களோ, அதே போன்று நாங்கள்லாம் 4 ஆண்டு இந்த பன்னிக்குட்டிக்காக காத்திருந்தோம். ஆக்சுவலாக அந்த படம் டைட்டில் அதை சொல்லலாமாங்க? சொல்லக்கூடாது என்ற காரணத்தினாலே சொல்லக்கூடாது. ஒரு நல்ல படம், ஒரு நல்ல படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அவர்களுக்கும் ஐயா சமீர் ஐயா அவர்களுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த படத்தை பார்த்துட்டு என்னை ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிக்க வச்சார். எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாருன்னு பாருங்கள். அண்ணன் சொன்னார் 8ஆம் தேதி அவர் ரிலீஸ் பண்ணுறார், தைரியமான ஆள். அது மாதிரி அந்த படத்தில் என்னுடைய கேரக்டரை பார்த்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுங்க. தங்கத்துறைக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு அற்புதமான படம், நல்ல படம். தேட்டரில் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பாருங்கள். ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். இந்த படத்துக்காக உண்மையிலே நானும் தங்கத்துறையும் அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது, டேய் சாருக்கு, டைரக்டர் சாருக்கு ஃபோன் பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லுவோம். சார் ஹீரோக்கெலாம், சார் எப்போ சார் நம்ம படம் வருதுன்னு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அந்த ஒரு நல்ல ஒரு செய்தி வருகின்ற ஜூலை 8ஆம் தேதி திரையரங்குகளிலே வருகிறது என்று நினைக்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சந்தோஷம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. பெரியவங்களாம் சொல்லுவாங்க, குன்றின் மேலு ஏறி பன்றிக்கு நன்றி சொன்னால் பன்றி காய்ச்சல் போகும்னு. அதுபோல் பன்றியோட ஒன்றிணைத்த ராமருக்கு நன்றிண்ணா. ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. அவருக்கு இந்த சந்தோஷத்தில் பேச்சு வரல, என்ன பேசுறது எப்படி பேசுறது தெரியாமல் கொஞ்சம் அதானே மகிழ்ச்சியில்